சொந்தங்களுக்கு சுரேஷ் கார்த்திக்கின் வணக்கம். இது நம்ம ஹேண்ட்மேட் ரிவ்யூ சேனல் அண்ட் இந்த செஷன் நியூ வியூ. ஸோ இன்னைக்கு நியூ வியூவில் நம்ம பார்க்க போகிற அந்த ப்ராடக்ட் ஒரு காம்போ ப்ராடக்ட். ஒரு 4 ப்ராடக்ட் சேர்ந்தது இந்த ஒரு காம்போ. நான் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். பட் அந்த டீலர் வந்து நீங்கள் ரிவ்யூ எடுக்கும்போது இந்த ஒரு 4 ப்ராடக்ட் காம்போன்னு சொல்லியே ரிவ்யூ எடுங்க. இதை பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு பெஸ்ட் ப்ரைஸாக உங்களுக்கு கொடுத்த அதே காம்போவை நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வீடியோவில் டீடைல் டிஸ்கிரிப்ஷனாக நம்ம வந்து இந்த 4 ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும், யார்கிட்ட நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்ற அந்த முகவரி விலாசம் எல்லாத்தையுமே நான் வந்து போடுறேன். ஸோ எனக்கு கிடைச்ச இதே ப்ரைஸில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு நடுவில் ஒவ்வொரு கோடு வந்து நான் கொடுப்பேன். மொத்தம் 5 கோடு வந்து கொடுப்பேன். அந்த 5 கோடை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அந்த டீலர்கிட்ட அந்த ஷாப்பில் நீங்கள் வந்து கொடுக்கும்போது எனக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்களோ எக்ஸாக்ட் சேம் ப்ரைஸ் உங்களுக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து டீலர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒதுக்குவாங்க. நான் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது என் வீடியோ பார்த்து வர என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எனக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்களோ அதே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு காரணமாக அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த 5 கோட் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் இப்போ இங்கே வர இந்த கோட்லேருந்து இன்னும் ஒரு கோட் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. 5 கோடை கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இதே ப்ரைஸ் நான் வாங்கின என்னுடைய அதே பிரைஸ்க்கு உங்களுக்கு இந்த 4 ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அண்ட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணுங்க, அந்த குட்டி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். கத்தியை தூக்கி சுற்றி நம்ம ஏர்பாட் ப்ரோ மேலே ஒரு கீஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த கவரெல்லாம் அப்படின்னு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பாக்ஸை தொப்புன்னு போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மேனுவல், யூசர் மேனுவல் இருந்தது. அதை எடுத்து ஓரமாக அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏர்பாட் ப்ரோ எடுத்து கையில் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. சரி, வேறு என்னெல்லாம் உள்ளே குத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு உள்ளே ஓப்பன் பண்ணால் ஒரு தரமான கேபிள் குத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பட்ஸு காதில் வந்து அவங்கவுங்க காது சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது பட்ஸு சின்னதாக அதை ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு சூப்பராக அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக டிஸ்பிளே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏர்பாட் ப்ரோவில் மேலே ஒட்டியிருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து நகத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிச்சம் பாருங்கள், டொப்புன்னு வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த ஏர்பாட் கையில் பிடிக்கும் போதே வலு நல்லுன்னு இருந்தது. சூப்பராக இருக்குது. எக்ஸாக்டாக ஆப்பிள் மாதிரியே தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது ஆப்பிள் கிடையாது, ஏர்பாட் ப்ரோ, அவ்வளோதான் இதுக்கு பேர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் ஓரமாக அந்த பாக்ஸில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், அதனால் இது வந்து ஆட்டோமேட்டிக் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏர்பாட் ப்ரோ. ஸோ நல்லா இருக்குது. ப்ராடக்ட் வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராடக்ட்டு போவோம். மறுபடியும் ஒரு வாட்டி கத்தியை சுற்றி மேலே ஒரு கோடு போட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டோட A4 ஹெட்ஃபோன். இதுவும் நல்ல ஒரு ரெட் கலரில் ஒரு சூப்பர் டிசைனில் கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கம்மி ரேட்டுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக வேணும் நமக்கு அப்படின்றவங்க இதை வாங்கலாம். நல்லா லைட் வெயிட்டு, தூக்கி போட்டு கூட விளையாடலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சூப்பர். ஸோ இவன் தான் நம்ம குட்டி புலி. இவனுக்கு கத்தியெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஆளோட சைஸை பார்த்து எடை போட்டுறாதீங்க. வேறு லெவலில் எஃபெக்ட் கொடுக்குறாப்புல. நல்ல ஒரு அழகான ஒரு வெயிட்லெஸ், பட் அந்த பேஸ்மெண்ட் வந்து எங்கேயும் வந்து நழுவக்கூடாதுன்ட்டு ஒரு ரப்பர் பேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணி உங்களுக்கு என் ஃபோனில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்னோடய ஃபோனில் வந்து மற்ற சாங்ஸ் எல்லாம் போட்டால் காப்பிரைட்ஸ் கேட்பாங்கோ. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய சேனலில் இருக்கிற என்னுடைய சாங், 4 லிரிக்ஸ் எழுதின சாங், அந்த சாங்கோட சின்ன டிஸ்கிரிப்ஷன் மேலே வரும் பாருங்கள், அதையும் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் போடுறேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேளுங்க. சூப்பர். ஸோ கடைசியாக நம்ம போர்ட்டபிள் சாக்கெட், இதுக்கும் கத்திலாம் தேவையில்லை, ஆல்ரெடி ஓப்பன் பாக்ஸ் தான். அதுக்கப்புறம் கவர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து ஸ்வைங்கன்னு எடுத்து வச்சேன்.
இந்த பாக்ஸை தூக்கி ஓரமாக வச்சு டிஸ்ப்ளே மாதிரி வச்சுட்டு லாக் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோ நம்மளுடைய போர்ட்டபிள் சாக்கெட் 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சைடு நமக்கு தெரியறதுனால பின்னாடி 4 ப்ளஸ் அது இல்லாமல் 3 யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங். அதுக்கப்புறம் இந்த 3 சார்ஜிங்கை வந்து போட்டு செக் பண்ணி பார்த்தேன், வேற லெவல். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நைட் லேம்ப். நீங்கள் அதை நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரீடிங் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடுமே டச் சென்சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சும்மா டச் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்குது. அதாவது நான் பார்த்த நிறைய சாக்கெட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சி தி பெஸ்ட் சாக்கெட் அப்படின்னு சொல்லுவேன். 2 சைடும் பார்த்தீங்கன்னா லைட் எடுத்து குட்டியாக 2 டாட், அந்த 2 பட்டன் தான் இருக்கிற என்டையர் சிஸ்டம்க்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கும். அண்ட் லைட்டுக்கு வந்து எந்த ஸ்விட்சஸ் வந்து தனியாக கிடையாது, அது மேலேயே வந்து அந்த டச் சென்சார். பின்பக்கமும் நீங்கள் தொடலாம், முன்பக்கமும் தொடலாம். இப்படி வச்சிங்கன்னா ஒரு ரீடிங் லைட்டு, அதை அப்படியே கவுத்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். தரமான சிறப்பான சில ப்ராடக்ட்ஸை நான் வந்து இப்போ சமீப காலங்களாக பார்த்துட்ருக்கேன். நான் பார்த்த நைட் லேம்ப் அண்ட் சாக்கெட் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரியான இந்த ஹோல் நியூ சூப்பரான ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த காம்போ செட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நான் கீழே போடுறேன், மறக்காம அதை டச் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த 4 வெறித்தனமான ப்ராடக்ட்டையும் இந்த காம்போ செட்டையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த 4 ப்ராடக்ட்டில் நான் ஆர்டர் பண்ணது அந்த ஏர்பாட்ஸ் மட்டும் தான் ஆர்டர் பண்ணேன். பட் சர்ப்ரைசிங்காக எனக்கு வந்து நான் காம்போ கிட்டாவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் நான் அவர்கிட்ட கேட்டது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டெஃபினட்டாக எனக்கு கொடுக்குற ப்ரைஸே கொடுக்கணுன்ட்டு. அதுக்கு சும்மாவும் கொடுக்கக்கூடாதுல்ல, ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்போமேன்ட்டு தான் இந்த 5 கோடு இப்போ வர்றது தான் இந்த லாஸ்ட் 5வது கோடு. ஸோ அதனால் இந்த கோடையும் அந்த நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த அந்த 4 கோடையும் இணைச்சு அந்த டீலர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அவர் வந்து எனக்கு கொடுத்த அதே ப்ராடக்ட் ப்ரைஸு, அதே ப்ரைஸை வந்து உங்களுக்கும் கொடுப்பார். ஸோ நான் அந்த ஏர்பாட்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணேன். அது கூட எனக்கு வந்து ஒரு செலிப்ரேட்டோட ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு போர்ட்டபிள் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று சாக்கெட்ஸோடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு மினி ஸ்பீக்கர் கொடுத்தாங்க. எனக்கு ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அண்ட் வியூஸு லைக்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எனக்கு அடுத்து என்னென்ன பண்ணலாம்ன்றதை நீங்களே கூட சொல்லுங்கள். ஏன்னா அடுத்து வந்து நம்ம ஒரு ஷாப்பை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நாளைக்கு வரப்போகிற அந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஷாப் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த குட்டி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்கோ. ஓகேவா? Until next video, this is Suresh Karthik. Bye from Handmade.